வெல்கம் டு என் பக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முதுமலை டைகர் ரிசர்வ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் அங்கே சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம். இது ஒரு சடன் பிளான் தான். அங்கே போய் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரி லெவலில் க்ராஸ் பண்ணி வரும்போதே பக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், பிரேக் போடாதீங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணாதீங்க, போயிட்டே இருங்கன்னு சொன்னார். எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல. கொஞ்சம் தூரம்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, வெல்கம் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு யானை ரோடு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. பெரிய தந்தத்தோட சூப்பராக நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. முதுமலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை சொல்கிறேன். முதுமலைனா பழமையான மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் 688.59 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு 3 முக்கிய மாநிலங்களை சந்திக்கிற வண்ணமாக அந்த பகுதி அமைஞ்சிருக்கு. மேற்கில் வனவிலங்கு சரணாலயம் கேரளாவும், வடக்கே பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் கர்நாடகாவும், தென்கிழக்கில் நீலகிரியும் தென்மேற்கில் கூடலூர் வனப்பிரிவும் இணைந்து புலி போன்ற கொடிய உயிரினங்களுக்கான பெரிய பாதுகாப்பு நிலப்பரப்பை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டு சைட்லேயும் ஃபாரஸ்ட்டாக இருந்தனால நாங்கள் அனிமல்ஸ் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். மான்களை நாங்கள் நிறைய மானை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த காட்டு யானைகளை கூட நாங்கள் நிறைய பார்த்தோம். இங்கே 2 விதமான யானைகள் இருக்குது. ஒன்று காட்டு யானையும் இருக்குது, இன்னொன்று வளர்க்குற யானையும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காட்டு யானை, பெரிய தந்தத்தோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு யானை, அதுவும் பெரிய தந்தத்தோடு இருக்குது. 3 யானை பார்த்துட்டோம். 3 யானையும் பெரிய பெரிய தந்தத்தோடு தான் இருக்குது. இதெல்லாம் காட்டு யானை. அடுத்து நாங்கள் பார்த்தது நம்மளுடைய தேசிய பறவையான மயிலை தான் பார்த்தோம். பெரிய தோகையோட அழகாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மயில் கழுத்து நிறம்னு சொல்கிறாங்கல்ல, அதை கிட்ட பார்க்கும்போது தான் அதோட அழகே தெரியுது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம 1-2 மான் தான் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கூட்டம் கூட்டமாக மானை பார்க்குறோம். மானெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. சில மான்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இருந்துச்சு. ஆனால் நம்ம கூண்டுக்குள்ளே மானை பார்க்குறதுக்கும் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் மானை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பார்த்து மானை என்ஜாய் பண்ணணும். இதில் பார்த்ததுலேயே மான்களை தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். மான்களுக்கு அப்புறம் யானைகளை நாங்கள் நிறைய பார்த்தோம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பெரிய காட்டு யானையை நம்ம தூரத்தில் பார்க்குறோம். காதை அடிச்சிட்ருக்கிறது நம்மளுக்கு இங்கேயே தெரியுது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒத்த யானையாக தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கும்கி யானைகளை, அவங்க வளர்க்குற யானைகளை குளிக்க வச்சிட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அழகாக அதை படுத்துட்டு குளிப்பாட்டுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய யானைகளை அவங்க குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யானைகளை இப்படி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு யானை பார்த்தோம்ல, ஒரு ஒத்த யானை. அந்த யானை ரொம்ப நேரம் கழித்து என்ன ஆகிடுச்சா, நடு ரோட்டில் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வரும்போதெல்லாம் அது நடு ரோட்டில் நின்றுச்சு. நிறையா வெஹிக்கிள் திரும்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது
பிளாக் ஃபேஸ்ட் லங்கூர் மங்கி. ஃபஸ்ட்டு ஒன்று தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் போக போக தான் இன்னொன்றும் தெரிஞ்சுது. 2 மங்கி நம்ம பார்த்தோம். இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும்போதே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வீடுகள்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த யானைகளுக்கெல்லாம் பழகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயம் இல்லாமல் இருக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். இது நைட்டெல்லாம் வரும் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பழகி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, இங்கே வந்து ஜங்கல் சஃபாரி கூட்டு போகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். போய் விசாரிக்கிறதுக்கு உள்ளே போனோம். வண்டி நிறுத்திட்டு அங்கே போய் விசாரிக்க போனவங்களோட வண்டி மேலேயெல்லாம் ஒரு 4-5 குரங்கு ஏறிட்டு பெரிய காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் கூட வண்டி நிறுத்திட்டு போனதுக்கப்புறம் வண்டி மேலே வந்து 2-3 குரங்கு ஏறிட்டு இறங்க மாட்டேன்னு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் துரத்துனா கூட அதெல்லாம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போய் நாங்கள் விசாரிக்க போயிட்டோம். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, இந்த வண்டிக்கு பணம் கட்டுற இடத்துக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டிஸ்பிளே போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. என் பொண்ணு அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னால், அது என்னென்னா, இந்த ஜங்கல் சஃபாரியில் உள்ளே போகும்போது என்னென்ன அனிமல்ஸ் எவ்வளோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வந்து இந்த டிஸ்பிளே போர்டில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு இந்தந்த அனிமல்ஸ் பார்த்தோம், இவ்வளோ அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஒரு நல்ல விஷயம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசை வரும் இல்லையா, உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுக்கும் ஆசை வந்துச்சு. இங்கே போய் நாங்கள் விசாரிச்சுட்டு இங்கே மணியெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க. அந்த வண்டியில் நாங்கள் ஏறிட்டோம். இதுதான் எங்களுக்கு கொடுத்த அலாட் பண்ண வண்டி. நாங்கள் எல்லாருமே ஏறிட்டு இதை வண்டி ஸ்டார்ட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் உள்ளே என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்து நார்மல் ரூட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து ரைட் சைடில் போனோம்னா மசனக்குடி ரூட்டு, இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா மைசூர் போகிற ரூட்டு. நம்ம மைசூர் போகிற ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது வழியிலேயே அது பார்த்திங்களா, வண்டி மேலே குரங்கெல்லாம் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த குரங்கெல்லாம் ஏறிட்டு இறங்காமல் ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. சைட்லையெல்லாம் மானெல்லாம் நிறையா இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது, அனிமல்ஸுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போர்டெலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த காரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அந்த வண்டியோட டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணோம்னா அது நேச்சுரலாக அதோட தேடுதலில் வந்து அது பண்ணாமல் மனுஷங்களை நோக்கி வருமா, மனுஷங்க கொடுக்கறத பார்க்குறதுக்கு வருமா. இதுதான் நம்ம வந்து லெஃப்டில் உள்ள அந்த ஜங்கிள்குள்ளே போகிற வே. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் மைசூர் ரோடு. ஆனால் நம்ம இப்போ வந்து லெஃப்டில் ஒரு சின்ன வழியில் உள்ள நுழைஞ்சோம் இல்லையா, அது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அதோட இன்டீரியர் ஏரியா தான் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த சைடு வந்து கர்நாடகா, இந்த சைடு வந்து தமிழ்நாடு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடோடைய இதில் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து அந்த சைடு ஏரியா, அது வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஃபாரஸ்ட்டு. இப்போ நம்ம போகிறது வந்து தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்த டிரைவர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தார். ரொம்ப பொறுமையாக கூட ஓட்டிகிட்டு வந்தார். அவர் சொன்னார் வந்து என்ன சொன்னார்னா, ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்துட்டே வாங்க, அனிமல்ஸ் ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அங்கே வந்து நான் வந்து ஸ்லோ பண்ணுறேன், மறுபடியும் ரிவர்ஸில் போய் கூட காமிக்கிறேன், ஆனால் சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க. சத்தம் போட்டோம்னா அது ஓடி போயிடும், அதனால் சத்தம் மட்டும் போடாமல் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பின்னாடி கூட இன்னொரு சஃபாரி வந்துட்டுருக்கு. இப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது லைட்டாக தூரலாக தான்
இருந்துச்சு. அதே மாதிரி இடி மின்னல் எல்லாமே இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே. அப்போ நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, இடி இறங்குச்சு அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம், நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அந்த இடி இறங்கினதையே நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறது வந்து ஒரு பச்சை மரம், அது மேலே இடி இறங்கிருச்சு. அந்த இடி இறங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, மின்னல் மாதிரி வந்து அந்த பட்டாசு வெடிச்சா எப்படி சவுண்டு வரும் அந்த மாதிரி சவுண்டும் அந்த ஸ்பார்க்கும் கூட வந்துச்சு. அது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அது போயிடுச்சு. அதனால் அது நம்ம வீடியோ ஃபுல்லாக அது கவர் பண்ண முடியல. அந்த பச்சை மரம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உறிஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறது வந்து அது தொங்கிட்டு இருந்த மரம், பச்சை மரம் காஞ்சு எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இடியை பார்த்துட்டு அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு இண்டியன் பைசனை நாங்கள் பார்த்தோம். இதோ மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இண்டியன் பைசன். அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் 2, 3, 4 இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம்க்கு அப்புறம் கூட்டமாக இருக்கிற பைசனை நாங்கள் பார்த்தோம். இடி இடிக்கும் போதெல்லாம் அந்த பைசன் வந்து பக்கத்துலேயே தான் நின்றுச்சு, அசையாமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் ஓடவே ஆரம்பிச்சது. இப்போ நம்ம லாஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் மெதுவாக போயிட்டு இருந்தோமா, 2 சைடையும் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னார். இவரும் வண்டி டிரைவரும் ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கே அப்படியே நிறுத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல அப்படியே அங்கே வந்து நம்ம இந்தியன் டைகர் ஒன்று கிராஸ் பண்ணதை பார்த்தோம். பாருங்கள், மார்க் பண்ணி காமிக்கிறேன். தூரத்தில் ஒன்று போகுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதை தேடி பார்த்தோம், அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் காணலை. அப்பாடா, இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வந்ததுக்கு ஒரு திருப்தியாக ஆயிடுச்சு. யானை பார்க்குறது நம்ம எல்லா காட்டிலையும் நம்ம பார்த்துருப்போம், மயில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஆனால் இந்தியன் டைகர் பார்த்தது ஒரு பெரிய விஷயம். அந்த இந்தியன் டைகர் எங்கே பார்த்தோன்னா கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் பார்த்தோம். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் எலிஃபண்ட் கேம்புக்கு நாங்கள் போனோம். அந்த எலிஃபண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய எலிஃபண்ட்டை நாங்கள் பார்த்தோம். மறக்காமல் அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்படியே நாங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எங்கே ஏறணுமே அந்த இடத்துலையே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை சஃபாரியில் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணணும். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். எலிஃபண்ட் கேம்பை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.